வணக்கம், வெல்கம் டு இந்த வருஷத்தோட முதல் என்ஆர்என்சி. ஒரு சின்ன நீண்ட மிக இடைவெளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அது வந்து பல காரணங்களால மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஃப்ரெஷ் இயர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ன்ற மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஸோ நாங்கள் வந்து 2021 எப்படி இருக்க போகுதுன்றது டிஸ்கஸ் பண்ணியும் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஷோலேருந்து நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கலான்றது உட்காந்துருக்கிறதுனா அவினாஷ் ராமச்சந்திரன், கிருபாகர் புருஷோத்தமன், நவீன் தர்ஷன், ஆஷாமீர் ஐயப்பன். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்குற ட்ரெண்ட்ஸ் பற்றி பேசிடலாம். முதல்ல கண்டிப்பாக போன வருஷம் பார்த்தோம், பேண்டமிக் இருந்துச்சு. இந்த வருஷம் அதை வச்சு எவ்வளோ படங்கள் வரப்போதோ அப்படின்றது இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியிலலாம், இதிலெல்லாம் ஆல்ரெடி லாக்டவுன்லேயே எடுக்க ஆரம்பித்த படங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அது ட்ரெண்ட் இருக்கும் இல்லை, கன்ஃபார்மாக இருக்க போகுது. மிஷ்கின் சொன்ன மாதிரி தான் நம்மளோட இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து ஒரு வார் நடக்குதுன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் லிட்ரேச்சரே மாறும். ஏன்னா வந்து அந்த வாக்கு தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ வந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாரு. பட் தவிர்த்துலாமே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒருத்தன் மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான், கடன்ல தான் இருக்கான்றதே திருப்பி சினிமாவில் காட்ட போறீங்கன்னா அவனுக்கு எங்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்றது தான் அந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்க ஒரு ஆள் நான். நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்க, ஒரு வைரஸ் வந்துருக்கு, நீங்கள் பொழைக்க மாட்டீங்க, மூக்கில் ரத்தம் வருது, நான் எனக்கும் ஆமாப்பா வருதுப்பா அப்படின்ற மாதிரி. சரி, காலில் எங்கேயோ வருது. அஃப்கோர்ஸ் அது வருமா வரணும், பார்க்க தான் போகிறோம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் என்னவா இருக்க போதுன்னா, நிறைய காமெடியன்ஸ் தான் வந்து ஹீரோ ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம சந்தானம் அவர்களை பார்த்துட்டோம், ஆல்ரெடி அந்த ஒரு செட் வந்துருச்சு. இப்போ சூர்யா அவர்களும் வந்து இந்த வருஷம் வராங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது காமெடி படங்களுக்கான ஸ்பேஸ் கம்மி ஆகுமா, நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தாட் பாஸ் வருவாங்க. காமெடிக்கு ஏற்கனவே நம்ம இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான் மார்க்கெட், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். லைக் எல்லா பெரிய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி பி ஆக்ஷன், த்ரில்லர்லாம் அப்புறம் லைக் இட் வில் பி ஆக்ஷன் சம்திங், ஆக்ஷன் ட்ராமா, ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அப்படி இருக்கிறப்போ காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி ட்ராமாஸ்க்கான ஸ்பேஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு கம் பேக் தென் இட் வில் பி கிரேட். ஆக்ஷன் ரொமான்ஸே பண்றோம். அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங், ரொமான்டிக் த்ரில்லர் போயிட்டாங்க. த்ரில்லர் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் ஃபர்ஸ்ட் காமெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஒரு படங்கள் பார்த்து. மேபி காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஸோ இனிமேல் காமெடி ட்ராக்ஸுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நம்ம இப்போலாம் பார்க்குறோம். ஸோ அதாவது என்னன்னா வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்ஷன் போடுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் ஒருத்தர் ஒரு டாப்பர் இருப்பார். அவர் என்ன படித்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற செக்ஷனாக தான் தமிழ் சினிமா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமெடி படமே இல்லை. ஸோ அப்பயுமே இருக்கிற நம்மளுக்கு பேர் போன நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து சுமார் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து காமெடி காவியம், காமெடி கலாட்டா, தியேட்டரில் உருண்டு புரண்டு சிரிக்கும் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு தான் மார்க்கெட் பண்றாங்க. அது அவ்வளோ பெரிய காமெடி இல்லையன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு வரது ஒன்று ரெண்டு காமெடி படம் தான் பேர் தெரிஞ்சவங்களோடது. அதுலயும் எங்களுக்கு சிரிப்பு வரலன்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, ஏற்றுக்க முடியாது. ஸோ 2021 அந்த ஸ்டேட் மாறுதான்னு பார்ப்போம். காமெடி தனியா ட்ராக் வருமா, காமெடி ஃபிலிம்ஸ் வருமா, காமெடி பத்தி சிரிப்பு வருமா, இல்ல கல்லு வருமான்ற லெவல்ல தான் இருக்கு. படம் வருமா, ஹோப்ஃபுல்லி கரெக்ட் படம் வருமான்றது முக்கியமான விஷயமாவே படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்ட் வந்து நம்ம இந்த வருஷம் எண்டில் போன வருஷம் வந்திருக்க வேண்டியது, அது ஸ்பில் ஓவர் ஆயிட்டு இந்த வருஷம் வந்திருக்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ், லைக் ப்ராப்பர் போனஃபைட் ஸ்டார்ஸ் வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸோட ஒர்க் பண்றது. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள்ல ப்ராப்ளம் நாளைக்கு வரப்போற படம் மாஸ்டர், அதுவா எடுத்துக்கலாம். இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினி அவர்களும் வந்து இப்போ சிவான்றது யங் டைரக்டர், அவரை வச்சு படம் பண்றாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் மேக்கிங் பிக் ஃபில்ம்ஸ், அந்த எப்படி இருக்க போகுது? இட்ஸ் ஆல்ரெடி பின் தேர் ஃபார் அ வைல். ஐ திங்க் ரஜினி எப்போ ஆரம்பிச்சாரோ அப்பத்துலேருந்து இட்ஸ் பின் அரவுண்ட். அது இப்போ கிராஜுவலாக இன்னும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, வில் பிக் டைரக்டர்ஸ் கொலாபரேட் வித் யங்கர் ஸ்டார்ஸ். அது வந்து எனக்கு இன்னும் பெட்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இது நடந்துருச்சு. ஸோ அப்போ அதுவும் ஆப்வியஸ்லி நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் தேர் வர் ரூமர்ஸ் ஆஃப் someone லைக் ஏஆர் முருகதாஸ் ஒர்க்கிங் வித் சிவகார்த்திகேயன். ஸோ அது உண்மையா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. பட் அப்படி நடந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்றது, அகைன் டூ சென்சிபிலிட்டிஸ் சேர்றப்போ அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. இது நடந்தால் எனக்கு வந்து டெஃபினட்டாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் தோணுது.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் தி ரெலவென்ஸ் ஆஃப் ஒரு மலையாளம் ஃபில்ம் மேக்கர் இருக்கா சத்யன் அந்திக்காடு அப்படின்னா 1980s படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ரெலவெண்டா இருக்கிறதுக்கு காரணம், ரெலவெண்ட்டை விட அவர் இன்னும் அவர் பண்ற படங்களுக்கான மவுசு குறையாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் அந்தந்த டாப் ஜெனரேஷன் டாப் ஆக்டரோட படம் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. இப்போ மம்முட்டி மோகன்லால் கூட மட்டும் பண்ணாம அப்புறம் வந்து ஜெயராமோட பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து திலீப்போட படம் பண்ணாரு, முடிச்ச கையோட துல்கர் ஃபாஸ்ட் படம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து யங்கர் ஸ்டார் ஒர்க் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட். அது so far I think the only name that I can think of top of my mind na மணிரத்னம் சொல்லலாம். ஏன்னா வந்து he's been a name for such a long time. எல்லா பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சும் துல்கரோட பண்ணும்போதோ இல்லை ஒரு கார்த்தியோட பண்ணும்போதோ அவர் பிரிங்கிங் an ensemble cast like where விஜய் சேதுபதி, சிம்பு, அருண் விஜய், கௌதம் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ அது இன்னும் நிறைய பேர் பண்ணாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெஃபினெட்லி. அண்ட் நம்ம மோஸ்ட் ப்ராமிசிங் ட்ரெண்ட் ஆஃப் 2021 அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஹோப்ஃபுல்லி என்னன்னா வந்து தியேட்டர்ஸ் ரீஓப்பனிங். அது ஒரு வருஷம் தியேட்டர் இல்லாம எப்படி இருந்திருக்கும் நம்மளாம் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா அது ரியாலிட்டியா வந்து கண்ணுல நின்றுட்டு இருந்தது. இப்போ திருப்பி தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஜஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அது ரீஓப்பனிங் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவோட லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரி மாற்ற போகுது. ஸோ நிச்சயமா ஏன்னா வந்து ஒரு நிறைய மாறுபாடான கருத்துகள் இருக்கு. பட் அந்த வேக்சின் அதனோட பயன்பாடு வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக அந்த வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம். நான் வேக்சினேட்டட் பீப்புள் வந்து திரும்பி மாஸ்க் போட தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா இல்லை என்னென்ன எனக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி இன்னும் கொடுக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஆக்குபென்சி தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அப்படின்னா வந்து அவங்க ஒரு கேரியர் கிடையாதுன்னா ஸோ அவங்கள விடலாமே. ஸோ அதுக்கான ஒரு பிரச்சனை இல்லையன்றது தான் என்னோட இது. அண்ட் இது மாதிரி தூரமாக தள்ளி தான் வந்து ஒரு ஃபிலிம் கன்சியூம் பண்ணாலே போதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸ் ஆர் நாட் வயர்ட் தட் வே. ஏன்னா சின்ன முன்னாடி அந்த கிரீஸ் டைம்ல வந்து அவங்க பார்த்த ஒரு அரினால பார்த்த ஒரு இதாக விஷயமா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்க ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், கும்பலா பார்த்து தான் வந்து பழகிட்டோம். திருவிழாக்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட இணைந்து ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்றது தான் வந்து அது கிடைக்கிற ஒரு எனர்ஜி தான். அதுக்காக தான் நம்ம காசு கட்டியே போறோம். இல்லை ஒரு மெனக்கெட்டெல்லாம் லீவ் போட்டு என்னவோ பண்றதுக்கான ஒரு ரீசன் அதுதான். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு டெம்பரரி சேஞ்சாக மட்டும் தான் பார்க்குறேன். அதை எல்லாரும் மாறிடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் அந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் ஓடிடின்றது நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு உண்மை. சில படங்கள் வந்து நம்மளே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படங்களே வந்து நம்மளுக்கு வந்து இல்லை கொஞ்சம் வீட்டில் பார்த்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லை வந்து நம்மளோட ஒரு குட்டி ஒரு சர்க்கிளோட பார்த்துருந்தா பெட்டராக இருக்குன்ற மாதிரி படங்களும் சிலது இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். Do you think இனிமே தியேட்டர்ஸோட பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? பிகாஸ் இஃப் திஸ் இஸ் வாட்ஸ் கோனா ஹேப்பன், 50% தான் இருக்க போகுது ஃபார் ஃபோர்சிபிள் ஃபியூச்சர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா, do you think that will be a good step forward? நான் விலை ஜாஸ்தி ஏற்றிக்கிறேன், சினிமா தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வரட்டுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம தியேட்டர் இமீடியட்ல ஓப்பன் பண்ணப்ப ஒரு தியேட்டர் மேனேஜர் பர்சனாலிட்டி பேசினப்ப அவர் சொன்னப்போ they are going to maintain the status quo for some time. ஸ்டில் வந்து ஆக்சுவலி இப்போ அவங்க எடுக்கிற அந்த லாட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ்னால அவங்களுக்கு தே ஆர் லூசிங் அவுட் லாட் ஆஃப் மணி தான். பட் அவங்களுக்கு என்னன்னா முதல்ல தியேட்டருக்கு மக்களை திருப்பி கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். பிகாஸ் ஆல்ரெடி தியேட்டருக்கு வர மாட்டாங்க, இதில் ப்ரைஸ் வேற இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வரணும்னு நினைக்கிறவங்க கூட வரமாட்டோம். ஸோ அது நடக்குமான்னு தெரில. பட் ஆனால் யோசிச்சு பார்த்தா தமிழ்நாடு தான் வந்து இப்போ புக் மை ஷோஸ் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. டெனட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஆஃப்டர் லாக்டவுன். ஆமாம், லாக்டவுன் தியேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் ஆக்சுவலி டெனட் தான் வந்து லாட் ஆஃப் பீப்புள் கேம் ஃபார் த தியேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கோத் தமிழ் படம் தான் வந்து நிறையா, அதே மாதிரி மும்பைக்கு அப்புறம் சென்னை தான் வந்து நிறையா தியேட்டர் கோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வி ஆர் ஆல்ரெடி ஃபார் பெட்டர் தான் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கோயிங் டு தியேட்டர். ஸோ ஹோப் இருக்கு. ஐ திங்க் அதான் வேசன் அந்த மாதிரியும் அந்த மாதிரி இனிமேல் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் அது பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து விலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எனி கமர்ஷியல் ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுக்கான ஒரு பையிங் பவர் எல்லார்ட்டையும் இல்லை. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு சேலரி கட்டு இருக்குது. ஸோ அந்த டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் அதையும் கன்சிடர் பண்ணுறப்போ வந்து விலை ஏற்றுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவான ஒரு விஷயமா தான் மாறும். பட் என்ன ஹைகோர்ட் சொல்லியிருக்காரு, மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் அரசை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் விலையை ஜாஸ்தி வச்சிங்கன்னா நீங்கள் ஆக்குபென்சி கம்மி பண்ணுறீங்க, ப்ளஸ் முன்னாடி இருந்ததை விட ஜாஸ்தி அம்யூனிட்டிஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தியேட்டர்ஸ் இருக்குது. சானிடைசர் வைக்கிறதுலேருந்து இந்த பார்க்கிங் கரெக்டாக பண்ணுறதுலேருந்து சில எஸ்ஓபிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு செலவு ஆகும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர வேண்டிய சப்சிடியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டாக்ஸ் கண்டிப்பா சப்சிடிஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸா வந்து
இட்ஸ் ஹை டைம் வந்து நான் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட்ன்றது எனக்கு இந்த பஸ்ஸு எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், நான் எல்லாரோட கருத்தாவும் நான் திணிக்கல. பட் பஸ்ஸு ஒரு அத்தியாவசியம், இது ஒரு அத்தியாவசியம், ஃபிலிம் தியேட்டர் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்றது ஒரு அது ஒரு பொதுவான கருத்தானால ஏற்றுக்க முடியாது. என்டர்டெயின்மெண்ட்ன்றது நம்மளோட ஒரு பழக்க வழக்கத்துலேயே வந்து ஒரு ஊறிப்பான ஒரு விஷயம். ஸோ அதையும் ஒரு முக்கியமான ஒரு துறையாக கன்சிடர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு தலையாய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்க ஒரு ஏன்னா பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியல, சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்களேன், தியேட்டர்காரங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்சிடி கொடுங்க, இல்லை டேக்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. கேரளா கவர்மெண்ட் நீங்க அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து தமிழ்நாடும் எல்லா தியேட்டரும் எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெரிய மெஸ் ஆயிரும். அது யாருக்கு படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ்க்கு தெரியாது, எந்த படத்தை எங்க பாக்குறதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. அந்த குழப்படி இன்னும் வரல, ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அதுதான் இப்போ ஆஷா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கும்பல் ஆஃப் படம் வெயிட்டிங்ல இருந்திருக்கும் 2020 வரணும் அப்படின்னு. 2021 நம்பி சில படங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளாம் ஒரு 2 இயர்ஸ்க்குலாம் பிளான் பண்ணி படம் பண்ணியிருப்போம். இப்போ லைனாக நிற்க போகுது படம், தியேட்டர் வரும், தியேட்டர் நம்பி இருக்கு. ஆனால் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் மாஸ்டர் ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி தியேட்டர்ஸ் மாஸ்டர் ஓடுது. அப்போ இந்த சின்ன சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸ்கேல் வைஸ் சின்ன படங்கள்லாம் வந்து do you see OTT versus theatre or OTT and theatres? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து ஒரு படத்தை தேட்டருக்கு விடுறாங்க அப்படின்னா they will also have to look at how many people are going to come. ஸோ வந்து ஆனால் என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் இங்கே அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப செப்பரேட்டான ரெவன்யூ ஸ்ட்ரீம். ஸோ அவங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே விடத்துக்கான மனசு இல்லை. இப்போ வந்து தேட்டர் ஓடிடிக்கு விற்றுட்டாங்க அப்படின்னா தேட்டர் வந்து ஆப்வியஸ்லி போயிடும். அண்ட் வந்து பட் if they release a film in theater, என்ன வருதோ வரட்டும், அது போக அதுக்கப்புறம் they can still have a streaming contract. ஸோ அதுதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு வாரம் the number of days between a theatrical release and a digital release will reduce for sure. இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல வந்து அப்படிதான் ஒரு படம் வந்து ஒரு வாரமும் 1.5 வாரத்திலே வந்து ஓடிடிக்கு வந்திருக்கு. அது வீடியோ ஆன் டிமாண்டாக இருக்கலாம், இல்லை வந்து டிஜிட்டலாகவும் இருக்கலாம். ஸோ அகேன் மல்டிபிள் ரெவன்யூஸை எப்படிலாம் வந்து டேக்ஸ் பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ப்ராபப்ளி தே கேன் டூ தட். ஏன்னா இப்போ ஈஸ்வரன் கூட அவுட் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் வந்து தே டூயிங் இட் ஆன் வீடியோ ஆன் டிமாண்ட். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் என்ன மேட்டர்னா I don't see one eating the other. Like it will கண்டிப்பா coexist, பட் ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஒரு பேட்டர்னுக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பியாண்ட் வந்து மார்க்கெட் கூட இப்போ என்ன இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸோட மென்டாலிட்டி எப்படியா இருக்குன்னா எல்லாருக்குமே தியேட்டர் ரிலீஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டிக்மா வந்துருச்சு, நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணா என் படம் சின்னதா கன்சிடர் பண்ணப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. பட் the only thing that's stopping people filmmakers going ahead theater release வந்து இந்த லாக்டவுன் அந்த 50% தான். ஒன்ஸ் வந்து அது இப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல இது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு everybody will be opting for theater release only. So then you have the problem of எந்த படம் தியேட்டர்ல வரும், இது லேட் ஆகும். திரும்பி இப்போ நம்ம நிறைய பேர் சொல்ற விஷயம், இந்த படம் ரொம்ப நாளா நாங்கள் வச்சிருக்கிறதுனால அந்த கடன் ஜாஸ்தி ஆகுது, நாங்கள் வச்சிருக்கிற வட்டி ஜாஸ்தி ஆகுது, அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூல இருக்குன்னு சொல்றாங்க. பட் 2020 ஜூன்ல ரெடியான படம் வந்து 2021 பெரிய பெரிய படங்கள் வருமா, அந்த படத்துக்கான ஸ்பேஸ் இருக்குமா? ஆல்ரெடி நம்ம இப்போ பேசுற விஷயம். கண்டிப்பா அது இப்போ என்ன பண்ண போறாங்க? நான் எப்படி அதை பாக்குறேன்னா வந்து நம்ம ஓடிடிக்கெல்லாம் வந்து ஒரு படம் கியூரேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பேனல் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது என்ன படம், அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ விலை நிர்ணயிக்கலாம்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு திறமையை வாய்ந்தவங்களா, ஃபினான்ஸும் தெரிஞ்சு அந்த அறிவியலும் இருக்கணும், கொஞ்சம் தமிழ் பற்றும் இருக்கணுன்ற மாதிரி ஃபினான்ஸும் தெரியணும், அண்ட் இந்த படம் நல்ல படமா இல்லையான்றதும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நியாயமான விலைகளுக்கு படங்கள் விற்கப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தோட பட்ஜெட், ஒரு சின்ன படம் வச்சுக்கோங்க, ரொம்ப அழகான ஒரு சின்ன படம் வந்து 30 லட்சத்துக்கு எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஓடிடி வந்து 15 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்ற நிலமா தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதை வந்து 5 லட்சத்தோட அதிகம் அவங்க லாபம் பார்த்துருவாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் 30 லட்ச ரூபா கொடுத்து எடுத்த ப்ரொடியூசருக்கு அது வேஸ்ட். இல்லை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்காங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு சரியா வந்து டிட்டர்மைன் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய படத்துக்கு கொடுக்குற ஒரு பெரிய தொகை, அந்த படத்துக்கு நிறைய படங்கள் வந்து வாங்கிடலான் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ப்ரைசிங் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா வந்து நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படங்கள் வந்து கண்டிப்பாக விசிபிலிட்டி கிடைக்க போகிறது கிடையாது, கன்சியூம் பண்ண முடியாது. முழு நேரமாக இந்த துறையில் இருக்கவங்களாலே இந்த எல்லா படங்களும் ஒரு சமயத்தில் வர்றப்போ கன்சியூம் பண்ண முடியாது.
ஸோ அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி யோசிக்கிறப்போ அந்த ஓடிடியில் இருக்கிற அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ரிஃபைன் பண்ணப்படும். ஐ திங்க் த ப்ரெசென்டிங் கல்ச்சர் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ வந்து காவல்துறை ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அதை வந்து வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரன் வந்து 2 படங்கள், 2 ரொம்ப என்ன சொல்றது, ட்ரெய்லர் வச்சே வந்து என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற படங்கள், 2 இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்ச்சர் வந்து அதிகமாக அவங்களோட பேரை வச்சு தேட்டரில் they'll get space. இப்போ வந்து ஒரு ராக்கி வெறும்னா வந்து வரத்துக்கும் நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரனோட ரவுடி பிக்சர்ஸ்லேருந்து வரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால அந்த கல்ச்சர் அதிகமாகும் தான் நான் நினைக்கிறேன். அந்த காலம் வச்சு தான் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த படத்தை. நமக்கு we know இல்லையா the name backing. Talking about names and OTT, நம்ம ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன பார்த்தோம்னா இந்த வருஷம் OTT பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் பார்த்தோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் காளிதாஸ் ஜெயராம் அஃப்கோர்ஸ் தமிழில், தென் பவானி ஸ்ரீ இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட நான் ரொம்ப பேசியிருப்போம் எல்லார்ட்டையும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓடிடியும் நாங்கள் தான் இருப்பேன் ப்ளஸ் சினிமா அப்படின்னு. பட் யூ சீன் இன் பாலிவுட் தட் மெனி ஓடிடியில் ஷைன் ஆகிற ஸ்டார்ஸ் நிறைய பேருக்கு சினிமாவில் டிரான்ஸ்லேட் ஆகலை. சினிமாவில் இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க, பட் இங்கே இருக்கிறவங்க பெருசாக அங்கே போகலன்னு இருக்கும் போது தமிழ் சினிமா இந்த ஓடிடியில் ஃபேமஸ் ஆனவங்களை எப்படி என்கரேஜ் பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இங்கே இன்னும் தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஒரு பிழவு இருக்கிற மாதிரி தோணலை. அதாவது ஓடிடி ஸ்டார்ஸ் அங்கே சினிமா தியேட்டரில் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் மச் கண்டென்ட் ஆல்சோ we are producing. எக்ஸாக்ட்லி. பட் என்னன்னா இங்கே வந்து இன்னும் அதை ஒரு டெம்பரரியான ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு டெம்பரரியான விஷயமா தான் தியேட்டர் ஓனர்ஸும் சரி, லைக் ப்ரொடியூசர்ஸுமே சரி, அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் த தியேட்டர்ஸ் டு ஓப்பன். தவிர ஓகே இது இந்த ஆப்ஷன் இருக்கு, ஓகே பட் வி ஆர் நாட் வெரி மச் ரெடி ஃபார் திஸ் yet அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மேபி அவங்க வந்து ஓடிடிக்கே படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ரெடி பண்ண. பட் ஒரு படம்னு இப்போ ஆல்ரெடி வச்சிருக்க படத்தை வந்து தே வில் ஃபர்ஸ்ட் ஆப்ட் ஃபார் தியேட்டர் ரிலீஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓடிடி பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து ஓடிடியில் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. ஆஷா சொன்ன என்ன ஆங்கிள் இது வரேன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சீரியல் ஆக்டர்ஸ்லேருந்து வராங்க, டிவி சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிவி சீரியல் நடித்தவங்க பெருசாக சினிமாவில் ஷைன் ஆக முடியாத ஒரு நிலைமையில தான் இன்னுமே இருக்குது தமிழ் சினிமாவே. அப்படி இருக்கும்போது ஓடிடியை நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவும் இல்லை சீரியலும் இல்லை, அது நமக்கே ஒன்றும் புரியாத ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அங்கே நடிக்கிறவங்கள வந்து எப்படி எடுத்துப்பாங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து 2011-12 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸோட பெரிய ஒரு பூம் வந்துச்சு. ஒரு கோல்டன் இயர்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு 14 வரைக்கும். அதுக்கு வரைக்கும் அந்த ஒரு இருந்து க்ரீம் ஆஃப் நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து எல்லாம் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட டெபியூக்கு. பட் அது தொடர்ந்து வந்து அந்த ஆஃப்டர் வேவுக்கு அப்புறம் எடுத்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ திறமையான ஷார்ட் ஃபிலிம்ஸாக இல்லை. ரொம்ப வந்து டு பி ஹானஸ்ட் சப்ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு, அமெச்சூரிஷா அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டாக தான் இருந்துச்சு. ஓடிடியோட ஒரு பெரிய ஒரு காணா நான் பார்க்குறது என்ன, அது அந்த பேரலாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் படம் பண்ணி ஹை ஆகலை, ஹைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து சப்ஸ்டாண்டர்ட் கான்டென்ட்டும் பேரலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இது பண்ணாலே போதும், இது பண்ணால் வந்து ஒரு ஓடிடிக்கு வந்து நம்ம வித்துடலாம், இல்லாட்டி வந்து அந்த ஒரு ஃபார்முலாவே ரொம்ப ஒரு கசப்பான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு ஸ்கின் ஷோ வச்சா போதும், ஒரு மர்டரு நிறைய கோர் வச்சு செல் பண்ணிடலான்ற மாதிரி தான் வந்து கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் நான் பார்த்த நிறைய ஒரு ஓடிடி சீரிஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு பெரிய ஒரு விடுதலை நம்மளுக்கு தேவை. It also depends on what kind of இப்போ வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரிஜினல் கான்டென்ட் அவங்க கிரியேட் பண்ண போறாங்கன்னா தேர் கோயிங் டு ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அவங்க இப்போ வந்து அமேசானில் வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு விஷயம் கிரியேட் பண்ண போகிறாங்க, தே அகைன் கோயிங் டு டைரக்டர்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி நேம்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு வந்து சினிமாலேருந்து இங்கே வர்றது தான் ஜாஸ்தி, இங்கேருந்து அங்கே போகிறது வந்து ரொம்ப லிமிட்டெட் தான். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு ஹாட் ஸ்டாரில் வந்து ட்ரிபிள்ஸ் மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்துப்போமே, அதுலேயும் தே நீடட் சினிமா நேம்ஸ். அதுலேயும் ஒரு ஜெய் இருந்தார், அதுலேயும் ஒரு விவேக் பிரசன்னா இருந்தார், இட் நீடட் கார்த்திக் சுப்ராஜ் டு பிரசன்ட் தட் ஃபிலிம். ஸோ வந்து இப்போதைக்கு அங்கேருந்து தான் இங்கே வந்துட்டு இருக்காங்களே விழிஞ்சு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான சுச்சுவேஷனுக்கே நம்ம போகல. பிகாஸ் வி ஆர் நாட் ப்ரொடியூசிங் கான்டென்ட் ஃபார் ஓடிடி. அது இன்னும் ரொம்ப மினிமலாக தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ்னு பேசக்கூடிய நிறைய படங்கள் தியேட்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ மாறா ரிலீஸ் ஆச்சு, இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த தியேட்டர். சூர்ரை போட்டு வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த தியேட்டர், அந்தகாரம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த தியேட்டர். அவங்க ஓடிடிக்குன்னு வந்து பிளான் பண்ண படம் கிடையாது, அன்லைக் an AK ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது நடக்கும்போது தான் ஓடிடி ஸ்டாருங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமாவே வரும் இங்கே.
இல்லைன்னா அது அங்க வரத்துக்கே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னும் நம்ம போல, அதுக்கப்புறம் தான் இதை பத்தி பேச முடியும். ஃபார்மேட் மாறணும், ஷார்ட்டா சொல்லணும்னா. நான் வந்து அது மட்டும் இல்லாம the way film makers look at films அப்படி அதுவே மாறணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவர் சொன்னது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாலும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் உருவாகல. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது, நல்ல நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு மார்க்கெட்டோ அதுக்கான ஒரு எக்ஸிபிஷனோ அதுக்கான ஒரு பிசினஸ் இங்க உருவாகவே இல்லை. என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கவங்க எல்லாரும் திருப்பி தியேட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல எல்லாருமே இருக்காங்க. கட்டாயம்ங்கிறத விட அதுதான் உங்களோட எண்ட் கேமா பாக்குறாங்க. ஓகே, சோ இதுவே ஒரு ப்ராசஸ், இதுவே ஒரு பிசினஸ், இதுவே ஒரு வந்து நல்ல சினிமா அப்படிங்கிற இதுல இல்ல. they want to go to theater, அதுதான் ஒரு எண்ட் கேமா. அதுதான் ஓடிடியும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓடிடிலேயே ஒரு ஸ்டார்ஸ் உருவானாலும் அவன் வந்து ஓடிடிலேருந்து இப்போ சீரியல்லேருந்து வந்து சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம ஹெட்லைன் எழுதுற மாதிரி ஓடிடிலேருந்து அவர் வந்து ஓடிடி ஸ்டார் வந்து இப்போ சினிமாவுக்கு வந்துட்டாருன்னு தான் நம்ம ஹெட்லைன் எழுதிட்டு இருக்கோம். That's also based on how you define success. இப்போ வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு சம்பளம் பேசுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் படம் எத்தனை நாள் ஓடிச்சு அப்படிங்கிறத வச்சு தான் அவருக்கு இதுவே பேசுறாங்க. ஸோ உங்களோட சக்ஸஸும் உங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அதுவே இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. There is absolutely no way to determine how you are filmed it. And there's no exact transparency on how ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல ஒரு படமோ ஒரு சீரியலோ என்ன மாதிரியான ரீச் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு யாருமே அந்த நம்பர்ஸ் வேலை சொல்ல மாட்டேன்றாங்க. for whatever reason, of course it is. சீரிஸ் கேன்சல் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் சரியா ஓடல அப்படின்னு. கரெக்ட். அப்படி இருக்கும்போது தான் we understand what OTT still is இல்லையா. அப்படி பார்க்கணும்னா நம்மளோட எல்லா சீசனும் கேன்சல். தமிழ் சினிமா தமிழ்ல இந்த OTT எல்லாத்துக்குமே கேன்சல். நீ கிளிஃப் ஹேங்கரோட முடிச்ச ஒரு சீரிஸ்க்குமே ஃபாலோ அப் வரல. unlike in Bollywood, which is very interesting. அது யோசிக்கணும், அது நேம்ஸ் எல்லாம் இருக்கு. let's see how OTT theaters travel அப்படின்னு. so talking about theaters coming back, இன்னொரு கம்பேக் வந்து இந்த வருஷம் நிறைய 2021 நிறைய பேர் திருப்பி நம்ம கேட்குறோம். அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சு. பிரசாந்த் அப்படின்ற ஒருத்தர் உங்க பேர் வச்சுக்கோங்க, நம்ம காளிதாஸ் கூட வச்சுக்கோங்க. காளிதாஸ் வந்துட்டு 2014 இண்டஸ்ட்ரி நம்ம பேசப்பட்டு இப்பதான் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. பிரசாந்த் அவரோட அந்தகன் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த வருஷம் you'll see a lot of people coming back. அது எப்படி பாக்குறீங்க இந்த வருஷம்? we go back to theaters, they come back to theaters, how's it going to be? நல்லதுதான். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, 6 மாசம் 7 மாசம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு, அந்த ஒரு அமைதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கெட்டதுலேயும் ஒரு இன்பத்துலேயும் ஒரு துன்பமா வரட்டும்ன்ற மாதிரி தான். ஸோ அப்படி யோசிச்சு வராங்கன்னா வரட்டுமே. ஏன்னா வந்து கலைன்றது வந்து நம்ம சுவிட்ச் போட்டாமல் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நாட் லைக் இண்டஸ்ட்ரி வேல்யூ மேனுஃபேக்சர் ஸ்டஃப். ஸோ அந்த ஒரு கலைக்கான ஒரு டியூனில் ஒரு ஆக்டர் இருந்தால் தான், ஆக்டர் ஒரு கிரியேட்டர் இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்பி வர முடியும். நான் நிறையா வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நிறைய கதை எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ்க்கு அவங்க நடிக்கிற ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க. செந்தில் சார் வராது, பிரசாந்த் சார் வராது. அது மாதிரி வந்து இவங்க வர்றது வந்து ரொம்ப ஒரு வாங்கலை அப்படின்ற ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அண்ட் இது நம்ம இன்னும் பார்க்கணும். நிறைய நம்ம தேடுற ஸ்டார்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வடிவேல் சார் இன்னும் நிறைய படம் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவருக்கு ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அவர் அவ்வளோ ஒரு ஏபிளான ஒரு ஆக்டர் இருக்காரு, பட் இன்னும் படம் பண்றது இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வராங்கன்னா சந்தோஷம் தான். மற்றவங்களே அப்படின்ட்டு. ஸோ பேசிட்டு இருந்தோம் எப்படி கம்பேக் வராங்க. ஐ மீன் நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் அவர்களும் திடீர்னு நிறைய ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர்கள் நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னு. அதே ஒரு ஃபார்மேட்ல வந்து நியூ கமர்ஸ் இருக்காங்க, புது டைரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் படம் வரதுக்கு முன்னாடியே இருக்கிற ஹைப். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அருண் மாதேஸ்வரன், அவர் சாணி காகிதம் பண்றேன்னு சொல்லும் போது ஒரு ஹைப் இருக்கு. ராக்கி பார்க்கும் போது ஒரு ஹைப் இருக்கு. அடுத்த படம் தனுஷோட பண்ண போறான்னு சொல்லும் போது ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைப். நம்ம we believe in lot of people. ரத்தீந்திரன் இருக்காரு, படம் வெளில வரல, பட் அதுக்குள்ள we know his நவரசால ஒரு படம் பண்றாரு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் பேர் அடிப்படுது. how அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட் இன் 2021. I think that's a bit அது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஐ ரிமெம்பர் தியாகராஜன் குமாராஜா சூப்பர் டீலக்ஸ்க்காக வரும்போது வேற லெவல் ஹைப்பு, வேற லெவல் ப்ரெஷர். பட் ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கராக தே ஷுட் பி அலவுட் டு ஹேவ் அ பாடி. அதாவது சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் அந்த ஹைப் வந்துச்சுன்னா கூட வரல, ஃபர்ஸ்ட் படத்துக்கே ஹைப்புன்னா அதெல்லாம் வந்து வேற லெவல் ப்ரெஷரு. தே ஷுட் பி அலவுட் டு எக்ஸ்ப்ளோர், மேக் மிஸ்டேக்ஸ், ஹேவ் அ பாடி ஆஃப் ஒர்க், ஃபிகர் அவுட் ஹூ தேர் வாய்ஸஸ். ஸோ அது ஐ திங்க் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா தான். ஏன்னா வந்து நேம்ஸ் வந்தாலே உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹைப் வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் கல்ச்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உடனே ஹைப் வந்துடும். அது ஒரு விதத்தில் பார்த்தா நல்ல விஷயம். இட்ஸ் கிரேட் தட் என்ன சொல்றது, யா இப்போ ஒரு ராக்கி மாதிரி ஒரு படத்துக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்குதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் அது ஹைப்பாக டிரான்ஸ்லேட் ஆனால் அது
எனக்கு வந்து தெரியல, ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அது நம்ம ஏன் அப்படி பண்ணோம், வரட்டுமே பார்ப்போமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஃப்ரேம்லயே இது வேர்ல்ட் லெவல்னு சொல்றது அது இட்ஸ் a bit premature. அதுதான் கரெக்டான வார்த்தை. எதுக்கு அவங்க பண்ணட்டும் சந்தோஷம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அரவிந்த் சாமி வேற வராது, நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிருக்க ஒரு ஆள் வேற வருது. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அரவிந்த் சாமி வந்து என்னதான் ஒரு கேபிளான ஆக்டரா இருந்தாலும் ஒரு யூனிடைமென்ஷனலான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காரு. இப்போ புதிய மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ரேரா வருது. அண்ட் இப்போ எம்ஜிஆரா பண்ற ஒரு தலைவி வந்து ரொம்ப ரேரா வருது. பட் இஸ் ஒரு கெத்த விடாத ஒரு ஆக்டரா தான் இருந்திருக்காரு மேஜரா. ஸோ அவர் எடுக்கிற படத்துலயும் அதுக்கான ஒரு சாயல் தெரியுமா, இல்லை வந்து அவர் யோசிக்கிறப்போ வேற மாதிரி யோசிக்கிறார். ஆனால் ஹி ரீட்ஸ் அ லாட். அது வந்து ரொம்ப லகுவா அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இருக்க ஒரு மனுஷன் ஒரு படம் வந்து எடுக்கிறாருன்னா எப்படி இருக்குன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்ற ஆசையை வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வருஷம் நடந்தா நல்லா இருக்கும். தனுஷோட டிராப் ஒரு பிரேக்ல இருந்த செகண்ட் ப்ராஜெக்ட் அந்த படம் வந்து திருப்பி வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஜெயம் ரவி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு டேரக்டர் ஆக போறாரு, 3 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இந்த 3ஓட கொஞ்சம் ஒரு குட்டி ஒன்லைன் மாதிரி கேட்டேன் நான். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஒரு படம் வந்து யோகி பாபு வச்சு பண்ணோம், இன்னொரு வந்து ஒரு விஜய் இமேஜ் இருக்கிற ஒரு ஸ்டார், இன்னொன்று வந்து ஷாருக் இமேஜ் இருக்கிற ஸ்டார். இதுலையுமே வந்து ஒருவேளை நீங்க தான் படம் பண்ணணும்னா யோகி பாபோட சைட் கிக்கா ப்ளே பண்ணுவேன்ற மாதிரிலாம் வந்து சொல்ற அளவுக்கு வந்து கிரியேட்டிவ் யோசிச்சிருக்காங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களோட. ஏன்னா வந்து அவங்க சிலரோட இமேஜோட நம்ம வந்து ரொம்ப வந்து பொருந்திடுவோம். அவங்களோட வேற ஒரு டைமென்ஷன் பார்க்கறது செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க, நம்ம பண்றத பார்த்து கரெக்டா போதா, நம்ம செய்யற விஷயங்கள் கரெக்டா இருக்கா, இப்போ சேஞ்ச் பண்ணலாம் எப்போன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2020 வந்து மிக முக்கியமான ஒரு படம் சூழலை போட்டுரு ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஆல்சோ பிகாஸ் சுதா கொங்கரா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து இந்த வருஷம் 3 வேறுபட்ட ஒரு கதை களங்கள்ல வந்து பூந்தடிச்சிருக்காங்க. சூரியல் போட்டு ஒரு பயோபிக், தென் யூ ஹேட் பாவக்கதைகள்ல ஒரு போர்ஷன், புத்தம் புது காலையில ஒன்று. ஸோ இந்த வருஷம் ஹரிதா ஷமீம் வந்து 2 படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் கமிங் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்ற விஷயம் சும்மா உமன் ஃபில்ம் மேக்கர் சொல்லாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவாவது மாறுமா, நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் அது மாத்துவோமா அப்படின்ற ஒரு பேச்சும் பேசலாமே. அப்படியே விமன் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்லாம இருக்கிறது தான் ஐடியல். பிகாஸ் யுவர் ஜெண்டர் டசன்ட் பிளே ரோல் இன் வாட் யூ டூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னா ரொம்ப கம்மியான நபர்கள் இருக்காங்க. அப்படியே வந்தாலும் அவங்க 1-2 படங்களுக்கு அப்புறம் அதை சஸ்டெயினபிளாக பண்ணுறது இல்லை. லைக் வந்து ஒரு கண்டினியூஸாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டைரக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது நடக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் அந்த வார்த்தை வருது. விச் இஸ் அ பிட், அது மாறணும், டெஃபினட்டாக மாறணும், அதுதான் எனக்கும் ஆசை. பட் ஏன் வருதுங்கிறதுக்கான காரணம் இதுதான். அது இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாறுமோ இல்லையோ ஒரு மேஜர் ஸ்டீரியோடைப் மாறும். அதாவது வந்து விமன் டைரக்டர்ஸ் இருந்தால் சாஃப்டான ஃபிலிம்ஸ் தான் எடுப்பாங்க. அவர் வந்து ரொமான்ஸ், ட்ராமா, ஃபேமிலி, சென்சிட்டிவ் கண்டென்ட் பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமும் சென்சிட்டிவாக இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சுதா கொங்காரா. ஸோ அந்த விதத்தில் ஐ see her as a very important person. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து எப்படி பார்த்தாலும் சென்சிட்டிவாக இருக்கும். அது வந்து ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அது எந்த ஜானராக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவிட்டி டசன்ட் ரியலி டிரான்ஸ்லேட் இன்டு ஜானர். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக இந்த வருஷம் சுதா கொங்கராவால் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நிறைய டெபியூட்டன்ஸ்லாம் வேற வந்திருக்காங்க விமன் டைரக்டர். ஸோ அது இன்னும் நிறைய இட் ஷுட் க்ரோ. இட் வில் டேக் டைம், பட் இட் ஷுட் க்ரோ. நான் என்ன பார்க்குறேன்னா வந்து நிறைய அசிஸ்டன்ட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரில் நிறைய பெண்கள் இருக்காங்க, அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியாத விஷயம். எனக்கு முன்னாடி தூரமாக ஃபிலிம் எடிட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. அசிஸ்டன்ஸாக மட்டுமே வந்து இவங்களோட கெரியர் முடிஞ்சிடக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு பயமாகவும் கூட. இல்லை, அதுதானே ஸ்டெப்பிங் ஸ்டோன். இப்போ சுதாவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய சுவாசினி இருந்தாங்க. அவங்க வந்து சினிமாட்டோகிராஃபராக டக்குன்னு ஆயிட்டாங்க. அவங்களுக்கான வந்து அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் ரொம்ப இல்லை. பேரலா மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து டக்கு நேம்ஸ் நம்மளுக்கு தெரியுதான்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு இடைவெளி தான் இருக்கு. அந்த இடைவெளி குறையணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு மேபி இந்த சினிமா வட்டாரத்துல இருந்து பேர் தெரிஞ்ச நிறைய டேலண்டடான பெண்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட டெபியூ ஃபிலிம் சீக்கிரம் பண்ணணும். அண்ட் அவங்களோட ப்ரைம் இயர்ஸ்னு ஒன்று இருக்கும். நீ வந்து எனக்கு சாதிக்கிறவன் 40 வயசுல கூட சாதிக்கலாம்னு பேசலாம். பட் அந்த வெறி இருக்கிற வயசுலேயே வந்துருங்கன்றதான் வரணும். எனக்கு அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. பொண்ணுனா எப்படி நீ எடுப்ப, பொண்ணுனா என்ன பண்ண முடியும், இல்லை இது மாதிரி தான் எடுப்பீங்களான்ற அந்த கிராமர் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இருக்கு.
அது மாறிச்சுனாலே போதும். ஏன்னா வந்து கதை சொல்றப்பே வந்து எல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரமே இல்லை, அம்மன் பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்ட பீரியடும் இருந்துச்சு. அது மாறிடுச்சு. ஸோ மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விமன் வந்து சினிமாக்குள்ள வர முடியாம இருக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அந்த வே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட், த வே ஒரு படத்துல ஒரு இடத்துல போய் கதை சொல்றது முதற்கொண்டு யாரும் கதை ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கிறது இல்லை. ஒரு இடத்துல ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ண அதை எடுத்து பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மூலமா வந்து பண்றது இல்லை. அப்பனா வந்து உண்மையிலேயே டேலண்ட் இருந்துச்சுன்னா ஓகே ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு ஒரு அப்படின்னு வெளில வரும். தட் டசன் அது வந்து பொண்ணோ பையனோ ஸ்கிரிப்ட் பேசும், ஒர்க் பேசும். பட் இங்க எப்படி இருக்குன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனாலே லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட். எனக்கு என்னன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் கீப் கமிங் இன், லாட் ஆஃப் விமன் ஷுட் ஸ்டார்ட் கீப் கமிங் இன் டு மேக் ஃபிலிம்ஸ். அப்பதான் வந்து we will know, அப்பதான் வந்து லைக் we say இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், மேல் ஃபிலிம் மேக்கர்ஸ், உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த பார்டர்ஸ்லாம் போகும். we need more women now. ஆல்சோ ஒரு கண்டென்ட் இல்லையா, நம்ம முக்கியமான விஷயமே பார்க்கறது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வே தி போர்ட்ரேயல் ஆஃப் விமன் வந்து ஜாஸ்தியான ஸ்க்ரூட்டினியில் ரைட்ஃபுல்லி இருக்குது. நீங்கள் சும்மா ஏனோ தானோன்ற ஒரு கேரக்டர் வைக்க முடியாதுன்றது வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கே ஒரு புரிதல் வந்துருச்சு. நிறைய படங்கள்ல அப்படி இருந்து எப்படியோ காமிச்சா போதுன்றது, சும்மா 4 சீன் போதுன்றதை தாண்டின ஒரு புரிதல் வந்துட்டு இருக்கு. அது போதும்னு இல்லை, வரணும். அது எப்படி வரும்? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் பிரேக் எடுத்திருப்பாங்க, அந்த ஒரு சேஞ்ச் வருமா? அந்த நம்பிக்கை தெரியுதா? எனக்கு சொல்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா we are yet to see ஈஸ்வரன் இந்த நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல. பட் இப்போ இன்னுமே வந்து நிதி அகர்வாலோட கேரக்டர் வந்து மாமா மாமான்னு தொல்லை பண்ணி லவ் பண்ற ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்றாங்க. அது வந்து என்ஜாயபிளா இருந்துட்டா மேபி அது அப்படியும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மீட்டர் இருக்கு. அதுல பிடிச்சி போய் எழுதிட்டாங்க, அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். பட் அவங்க அதுதான் அவங்களுடைய முதல் மிஷன் இந்த ஃபிலிம் அப்படின்னா வந்து சாரி, அது நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. சலிச்சிடும் ஆடியன்ஸுக்கும் கூட நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கூட இருக்க பொண்ணுங்களும் நம்ம ஸ்க்ரீன்ல பாக்குற பொண்ணுங்களும் ஒன்றும் கிடையாதுன்றது என் பொண்ணுங்களுக்குமே தெரியுது. நம்மள மாதிரி இந்த பொண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் அதிகமாக வர வர வந்து ஸோ இது யாருமே வந்து இது வந்து வலுக்கட்டாயமா இருறா நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்துன்ற மாதிரி வைக்கல. இது தப்புன்னு தெரியாமல் சிலர் வச்சிடுறாங்க. அதையும் திருத்திக்கிறதான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். இந்த கான்வர்சேஷன் இருக்க அது இன்னும் பேசினாதான் வரும். அது வந்து ஒரு அபியூஸா, அது வந்து ஒரு டேரக்டர் அடிச்சு பிடிச்சி திட்டுற ஒரு விஷயமா மாறிச்சுன்னா அவங்க கற்றுக்க மாட்டாங்க. எனக்கு திட்ட தான் போறேன்னா எனக்கு பிடிச்சதான் நம்ம பண்ணுவேன்ற மாதிரி இருப்பாங்க. உங்களை எஜுகேட் பண்ணணும், ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது தான் என்னோட ஒரு தாழ்ந்த ஒரு வேண்டுகோள். இந்த நரேட்டிவே எப்போ மாறும்னா வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து மேல் வந்து உமன் பத்தி படம் எடுத்துகிட்டே இருக்கிறத பத்தி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கோம். லைக் இப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு ப்ரொடியூசர் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னா why are you going and giving it to a male director? ஒரு உமனை படம் எடுக்க சொல்லுங்க. they will have a better story or narrative. எம்பவர்மெண்ட்டே வேணான்றேன். எனக்கு என்னன்னா அது பண்ணுங்க, தேவைதான்றேன். பட் வந்து எனக்கு எம்பவர்மெண்ட் அதான் சொல்றேன், ரெப்ரசன்டேஷனே கரெக்ட் போதும்ன்ற. உமன் ஃபிலிம்னால எம்பவர்மெண்ட் சைடு போயிடுறோம்ல. அது காரணமே இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் இல்லாம இருக்குது. அப்ப சுதா கொங்கரா மாதிரியான ஒரு நரேட்டிவோ, அனிதா ஷமீம் அவங்களோட ஒரு படம் அவங்களோட நரேட்டிவ் வராம இருக்குது. அவங்களால இந்த மாதிரி நரேட்டிவோ அவங்களால சொல்ல முடியுங்கிறத வந்து இவங்களோட பசங்க வந்து படம் எடுக்கிறதுல வந்து உமன் பத்தி எடுத்தாலே எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே காட்டிட்டாங்க. ஸோ இப்போ 36 வயதினில இருந்து அந்த மாதிரி படங்கள் பார்த்து உமன் பத்தி படம் இருக்கணும்னா உண்மையிலேயே ஒன்றும் அழுகாட்சியா இருக்கணும், இல்லைன்னா வந்து அவங்க வந்து முன்னேற மாதிரி படம் இருக்கணும். அவங்களோட இந்த மாற்றம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஹாலிவுட்லயுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். லைக் ஆல்வேஸ். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு அலசல் பண்ணிட்டோம். 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அது ஒரு சினிமா ட்ரெண்டா, சினிமா என்னவா இருக்க போகுதுன்னு தான் பார்த்தோம். லெட்ஸ் கொஞ்சம் பர்சனலாக போகலாம். உங்களுக்கு 2021 தமிழ் சினிமா என்னவா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் ஆர் யுவர் ஹோப்ஸ் ஆன் 2021 தமிழ் சினிமா? எனக்கு என்ன வந்து ஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு ஹிப்போக்ரசி இல்லாமல் வந்து நல்லா இருக்கும். நான் ஸ்டேஜில் போயிட்டு ஸ்ப்ரெட் லவ்னு பேசுறீங்க, படத்தில் வந்து இன்னொரு கான்டெம்பரரி தாக்கி பேசுறீங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யங் ஆடியன்ஸ் தான் வந்து உங்களோட படத்தை கன்சியூம் பண்ணுறாங்க. 14 வயசுலேருந்து உங்கள் ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னா வந்து நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற விஷயங்கள் கம்மியாகி ஸோ வந்து ரசிகர்களை வந்து ரசிக்க மட்டுமே, படத்தை ஹோல்சமாக ரசிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, பயன்படுத்த கூட தேவையில்லை, அவங்க ரசிக்க விட்டுருங்க. அவங்கள வந்து எதுவுமே இன்சல்ட் பண்ணாதீங்க, அவங்க அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்றது. நான் வந்து ஃபேன்ஸை வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எதுவும் பண்ணாதீங்கன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். Probably the year where writers are given more dominance. Like
நிறைய டைரக்டர்ஸ் பெரிய நேம்ஸும் வந்து இப்போது ரைட்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து அவங்களுக்கான ஸ்பாட்லைட் கிடைக்குது, ஸ்பேஸை விட ஸ்பாட்லைட் கிடைக்குது. ஸோ அது இன்னும் வளரணும், இன்னும் நிறைய அது நடக்கணும். ஏன்னா அது நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். நல்ல ரைட்டர்ஸ் உள்ளே வராங்கன்னா அந்த கண்டென்ட் கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும். அந்த படம், அந்த கலை வந்து டெஃபினட்டாக இன்னும் ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அது இன்னும் நிறைய நடக்கணும்னு ஐம் திங்கிங். இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வேக்கப் சிக்னல் மாதிரி இது வரைக்கும் வந்து அது வந்து நிறைய விஷயத்துல வந்து புது புது கதவுல ஓப்பன் பண்ணியிருக்கு. மானிட்டரி வைஸ்ல வந்து இந்த மாதிரியும் படத்தை விற்கலாம், இந்த மூலமும் இப்படி காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் பேசிக் லெவல்லே வந்து படத்தை எப்படி அனுப்புறோங்கிறதையே மாற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பட்ஜெட் படம்னா பெருசாக தான் இருக்கணும், இல்லை பெரிய ஸ்டார்ஸ் இருக்கணும், அப்போதான் அது ஒரு பெரிய படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சூரியரை போட்டுற மாதிரி ஒரு படம் என்ன சொல்றது பிரம்மாண்டம் அப்படிங்கிறத விட அதை தாண்டி வந்து அந்த படத்துல வந்து இருந்தது வந்து அந்த எமோஷனல் எலிமெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி அதை வச்சே ஒரு படம் எடுக்க முடியும். அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. படம் தான், நல்ல படம் கெட்ட படம் அது மட்டும் தான் இருக்கு. பெரிய படம் சின்ன படம் தான் இல்லை. there are only two films, good films and bad films. ஸோ வந்து அதை வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டு கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம 2018 பேசும்போது ஒன்று சொன்னோம், 19 சொன்னோம், 21 சொல்லுவோம். என்னன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் படத்துல எல்லாமே. அதுல அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றதை நம்ம ரியலைஸ் எப்பயாவது பண்ணுவோமா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இட்ஸ் இனஃப் தட் ஒரு ஸ்டார் இருக்கிறது போறோம், பட் அந்த ஸ்டாருக்கு தேவைப்படுறது வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் வைங்க. திடீர்னு ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போறதுலாம் வந்து இட்ஸ் வெரி சேட் when you யூஸ் பிக் நேம்ஸ்லாம் தாண்டி நிறைய டேலண்ட் அங்கதான் வேஸ்ட் ஆகுதுன்னு தோணுது. ப்ராமிசிங் டேலண்ட் வேற ஒரு படத்துல நல்ல ரோல் பார்த்துருப்போம், அவங்க ஒரு 2 bit ரோல் பண்ணும்போது நம்ம அது மறந்துடுறோம், இது ஞாபகம் வச்சுக்கிறோம், அப்படிலாம் இருக்கு. ஸோ என்னோட ஹோப் ஃபார் 2021 என்னன்னா அண்ட் தி இயர்ஸ் கோயிங் ஃபார்வர்ட், ஸ்டார்ஸ் அண்ட் சென்ட்ரல் ப்ரொட்டாகனிஸ்ட் மட்டும் ரோல் மட்டுமே நீங்க நல்ல வெல் ஸ்கெச்ட் வெல் எக்ஸ்ட்ரா எழுதாம மற்ற சுத்தி இருக்கவங்களும் எழுதினீங்கன்னா சினிமாவும் நல்லா இருக்கும், பார்க்குற எங்களுக்கும் ஒரு. எனக்கு வந்து இந்த பெரிய இந்த உலகத்தை காப்பாத்துறது, விவசாயத்தை காப்பாத்துறது, அந்த மாதிரி படங்கள் இல்லாம வீட்டை காப்பாத்துறது, என்னோட இந்த நீ வாழு காப்பாத்து சொல்றீங்க, அந்த மாதிரி உன்னோட பிரச்சனைகளை ஹீரோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் அவங்கவுங்க அவங்கவுங்க இந்த நாளை எப்படி காப்பாத்துறது, அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தா நல்லா இருக்கும். குளோபல் டிஸ்ட்ரக்ஷன்லாம் வேணும். குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் நீ வந்து ஒரு தெருவு கூட காப்பாற்ற வேணாம், உன் வாழ்க்கையை முதல்ல காப்பாத்திக்கோ. Hopeful சொல்லாமான்னு தெரியல, but on that note, it's the 4 of us signing off from the Silver Jubilee episode of நாலு ரிவ்யூஸ் நல்ல சினிமாவும். எங்களை 25 வீக்ஸா அது 25 வீக்ஸ் வந்து ஒரு 30-32 வாரமா போயிடுச்சு. பட் 25 எபிசோடா எங்க எல்லாரும் நீங்க பார்த்ததுக்கும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணதுக்கும் எப்பவுமே நீங்க கேட்டே இருப்பீங்க இது எப்போன்னு. நாங்க டீசர் ரியாக்ஷன் சொன்னா இங்கேயும் சொல்றோம். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் எங்க கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகுன்ற ரொம்ப ஒரு நம்பிக்கையோட. It's once again the 4 of us signing off from this week's episode of Nal Reviews Nursing Home.